சென்னை கிண்டி அருகே ஜிஎஸ்டி அதிகாரிகள் என்று கூறி சுமார் 1.5 கிலோ தங்க நகைகளை கொள்ளையடித்துச் சென்ற சம்பவத்தில் 6 மாதங்களாகியும் முற்றி குற்றவாளிகளை கைது செய்யாமல் காவல்துறையினர் அலட்சியம் காண்பிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குற்றவாளிகளை கைது செய்யாமல் இருப்பதன் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை சவுகார்பேட்டையைச் சேர்ந்த ராவல் சிங் குவிக் கார்கோ எக்ஸ்பிரஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற கொரியர் நிறுவனத்தை நடத்தி வருகிறார். கடந்த பிப்ரவரி 6ஆம் தேதி மீனம்பாக்கம் கார்கோ அலுவலகத்திலிருந்து தங்க நகைகள் அடங்கிய பார்சல்களை பெற்றுவர தனது ஊழியர்கள் 2 அனுப்பியதாக கூறப்படுகிறது. 5 இன்வாய்ஸ்களுக்கு உரிய தங்க நகை பார்சல்களை பெற்றுக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் திரும்பி வந்தபோது கிண்டி அருகே தனியார் ஹோட்டல் பகுதியில் 2 அடையாளம் தெரியாத நபர்கள் அவர்களை வழிமறித்ததாக கூறப்படுகிறது. தங்களை செங்கல்பட்டு ஜிஎஸ்டி அலுவலக அதிகாரிகள் என அறிமுகப்படுத்திய அவர்கள் ஊழியர்களின் செல்போன்களை பறித்துக் கொண்டு தங்க நகை பார்சல்கள் இருந்த வாகனத்துடன் 2 அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. பின்னர் வெவ்வேறு வாகனங்களில் அழைத்து செல்லப்பட்ட 2 பெருங்களத்தூர் அருகே இறக்கிவிட்டு தங்க நகை பார்சல்களுடன் அடையாளம் தெரியாத நபர்கள் தப்பிச் சென்றதாக சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக J3 கிண்டி காவல் நிலைய குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் தகவல் அளித்ததாக கூறப்படும் சிக்கந்தர் குமார், தன்ராஜ், ரகு ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். கைதானவர்களிடம் நடத்திய விசாரணையில் முக்கிய குற்றவாளிகள் குறித்த தகவல்கள் கிடைத்தும் இதுவரை குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என்றும் தங்க நகைகளை மீட்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பான CCTV காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ள நிலையில் குற்றவாளிகள் எந்தெந்த பகுதிகளுக்கு சென்றனர் என்பது தெரிந்தும் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என உரிமையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 6 months முன்னாடி நம்ம வேலை பண்ற ஆள் ஏர்போர்ட்ல என்ன பார்சல் எடுத்தவரை கிண்டிலே டூப்ளிகேட் ஜிஎஸ்டி ஆள் சொல்லிட்டு 2 பேர் தெப்ட் பண்ணிட்டு அது நான் கிண்டி J3 போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். ஒரு 6 மாசம் ஆயிடுச்சு. இப்போதைக்கு ஏதோ ஆக்ஷன் எடுக்கல, ஏதோ ரிகவரி இல்லை. போலீஸ் கிட்ட சார் எல்லாமே இருக்கு சார், லொகேஷன் இருக்கு, அவன் பேர் இருக்கு, அவன் வீட்டு அட்ரஸ் இருக்கு, அக்யூஸ் எல்லாமே தெரியும். போலீஸ் கிட்ட எல்லாம் இன்ஃபர்மேஷன் இருக்கு. அப்புறம் கூட போலீஸ் ஏதோ ஆக்ஷன் பண்ண மாட்டாங்க. சுமார் 1.5 கிலோ எடை உள்ள 2.5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் மற்றும் தங்க கட்டிகள் கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரத்தில் தங்கத்தை இழந்ததோடு அதற்கான GST வரியையும் தொடர்ந்து செலுத்தி வருவதாக உரிமையாளர்கள் கண்ணீர் மல்க வேதனை தெரிவிக்கின்றனர். அது பக்கா GST கட்டிட்ட இன்வாய்ஸ் வித் எல்லாமே இருக்க பில் வடோதா எல்லா பொருள் இருக்கு. இதெல்லாம் போலீஸ்க்கு நான் எல்லாம் சப்மிட் பண்ணிட்ட பில் எல்லாமே அது பார்த்துட்டு செக் பண்ணிட்டு அப்புறம் தான் எல்லாம் FIR போட்டேன் போலீஸ். இச்சம்பவம் நடந்து 6 மாதங்கள் ஆகிவிட்ட நிலையில் குற்றவாளிகளை விரைவில் கைது செய்து தங்க நகைகளை மீட்டு தர தமிழக அரசு மற்றும் காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா என்பதே பாதிக்கப்பட்டவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.